நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல வந்துட்டு தமிழ்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட எனை சுடும் பனி அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணு வந்துட்டு காணாம போயிட்டா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வராங்க. இருந்தாலுமே அதே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு மிஸ்ஸிங் கேஸ் பெண்டிங் இருக்கிற காரணத்தினால அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அதை அந்த அளவுக்கு கண்டுக்கல. இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலை வெட்டிக்குமே போகாத ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனா இருக்காரு. ஸோ இவங்களுடைய எதிர் வீட்டுல தான் பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயினுமே வந்துட்டு ஒரு நல்ல வேலைக்கு போற பொண்ணா இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த காணாம போன பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக பாக்யராஜ் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வராரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதையா பாத்தீங்கன்னா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா 2025ல வந்துட்டு ஒரு ரொட்டீனான ஸ்டோரியோட கலந்த ஆவரேஜான ஆக்டிங் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு அதிகமா கொண்டு வந்திருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேயுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு ரொட்டீனான டெம்ப்ளேட் தான். ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பிலிய ஆவரேஜான படம் தான். ஸ்கிப் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல முடிவா இருக்கும்.